நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நர்ஸ் கிட்ட கேட்டா கோவப்படுறாங்க. அவங்க யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம போனதா என் வருத்தம் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையாப்பா? இல்ல, இருந்திருந்தா நான் எப்பயே கேட்டிருப்பேனே. ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்த ஆளா இருக்கிறதுனால என் வீட்டுக்காருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையும். இல்லம்மா, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. டாக்டர் எல்லாரையும் ஒரு நோயாளியா தான் பார்ப்பாங்க. அவங்களோட வியாதி என்னன்னு பார்ப்பாங்க. அதை தவிர அந்த ஆள் எங்க இருந்து வந்தான், எதுக்காக வந்தான்லாம் கேட்க மாட்டாங்க. அப்பா, சொல்லு. அவருக்கு சீரியஸா ஏதோ இருக்கிறதுனாலதான் நம்ம கிட்ட சொல்லாம இருக்காங்களா? இல்லம்மா, இந்த மாதிரிலாம் யோசிக்காத. அருணா நினைச்சு அப்புறம் உன் உடம்பு கெட்டு போயிட போகுது. டாக்டர் செக் பண்ணி பார்க்கட்டும், கொஞ்சம் பொறுமையாயிரு. சார், என் வீட்டுக்காரர் இங்க கூட்டிட்டு வந்தப்போ அவர் நினைவு எப்படி இருந்துச்சு? நாங்க விலங்க மாட்டி கூட்டு வரல. அது இல்ல, அவருக்கு சுயநினைவு இருந்துச்சா இல்ல மயக்கமா இருந்தாரா? நாங்க அதை கவனிக்கவே இல்லை. அருணோட சொந்தக்காரங்க இருக்கீங்களா? என்னாச்சு? டாக்டர் கூப்பிடுறாரு. டாக்டர் கூப்பிடுறாரா? ஒரு ஆள் மட்டும் உள்ள போங்க. நீ போமா. அப்பா, நீ போயிட்டு வாமா. அருணை பார்த்ததுக்கு அப்புறம் இப்பயாவது நிம்மதியா இருப்பல்ல? இருந்தாலும் ரூமுக்கு மாத்திர வரைக்கும் டென்ஷனா இருக்கும்பா. அப்சர்வேஷன்ல அவங்க சொல்லும்போது கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும்னு தானே அர்த்தம். நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்கல்ல, அதுவே நிம்மதி தானே. இந்த மூச்சு திணறல்னு சொல்றது நம்ம உடம்புல ஏற்படுற மிகப்பெரிய பிரச்சனை. மூச்சு திணறல் அதிகமாச்சுன்னா சில பேருக்கு உயிரே போயிடும். ஆனா அவருக்கு அப்படி இல்லைல்ல. அருணோட மூளைக்கோ ஞாபகத்துக்கோ எந்த பிரச்சனையும் இல்ல. நீ யாருன்னு தெரிஞ்சு அவர் உங்ககிட்ட பேசிட்டாருல. ஆனா ஒரு பிரச்சனை இருக்குப்பா. என்னம்மா அது? அவரு அம்மாவை பத்தி என்கிட்ட கேட்டாருப்பா. பொண்ணு பாக்கணும்னு சொல்றாரு. அப்படியா சொன்னாரு? நான் குழந்தைய கூட கூட்டிட்டு வந்திருக்கேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அது இப்ப நமக்கு தான் பிரச்சனை. ஜெயில இருக்கும்போது என்கிட்ட காட்ட வேண்டாம் தான் அருண் சொல்லி இருந்தாரு. ஆனா இப்போ இது ஆஸ்பத்திரியாச்சு. குழந்தைய பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறது நியாயம்தான். இப்ப நான் அவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? எத்தனை நாளைக்கு போய் சொல்றதுப்பா? அதுக்கு அளவே இல்லாம போச்சு. இந்த கேள்வி எல்லாம் நமக்கு தான் டென்ஷனா இருக்கு. அம்மாவும் இங்க இருக்காங்க. பார்வதி அம்மாவா? அவங்களுக்கு என்ன? மயக்க வந்திருக்குப்பா. அட்மிட் ஆயிருக்காங்க. ரோசம்மா தான் கூட இருக்காங்க. கண்மணியும் இருக்கா. அவங்கள நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுறன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அம்மாக்கு தெரியாம நான் போய் அம்மாவை பார்த்தேன். அங்க ஒரு பிரச்சனை, அதை விட பெரிய பிரச்சனை இங்க. என்னைக்குதான் இது முடியுமோ?
உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்டயே இல்ல அபிராமிகிட்டே சொல்ல முடியுதானே பார்வதி? எதுக்கு ரோசி அம்மாட்ட சொல்லி அனுப்புற? பரவாயில்லண்ணே, கேண்டீன் வரைக்கும் தானே போயிருக்காங்க. பாப்பாவும் அப்படியே நடந்து போயிட்டு வருவாள்ல. ஓ, இது வெளியில இருந்து வாங்க வேண்டிய மெடிசன்ஸ். ஆ என்கிட்ட கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ரோசம்மா வந்தோடனே நாம இதை வாங்கிக்கலாம். நீ ஏன் இப்படி சொல்ற? உனக்கு இந்த மருந்தை வாங்குறதுக்கு இந்த குரூப்போட பாக்கெட்ல ஒரு 500 ரூபா கூட இல்லாமையா நான் இருக்கிறேன். அதை கொடுக்கறதுக்கான மனசு இருக்கு. 500 ரூபாய் பத்தாது சார், இதெல்லாம் விலை அதிகமான மருந்துகள். ஓ, ஐயோ, அதுக்கான பணம் என்கிட்ட இல்லையே. அதனால தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன் ரோசம்மா வரட்டும்னு. கார்டை போட்டு நேரம் காசு எடுத்திருப்பாங்க, வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். அதுக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல சித்தி. ஏடிஎம் கார்டு கொடுத்தா அப்பா எடுத்துட்டு வருவார்ல. ஏடிஎம் ஓட பின் நம்பர் தெரிஞ்சா அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பணத்தை நீங்களும் எடுத்துக்கலாம். சூப்பர். செல்லம், வந்துட்டீங்களா? வாங்க. நைட்டுக்கு சப்பாத்தியும் வெஜிடேரியன் குருமாவும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம். எதுக்கு என் செல்லம் ஐஸ்கிரீம் வேண்டான்னு சொல்றீங்க? ஒன்னாவது வாங்கிக்கலாம்ல. உங்களால சாப்பிட முடியாதுல்ல, உடம்பு சரியில்லைல்ல, அதனாலதான். ரோசம்மா, நீங்க ஏடிஎம் வரைக்கும் போயிட்டு வாங்களேன். எவ்வளோ பணம் எடுக்கணுமா? ஒரு 15,000 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. என் கார்டோட நம்பர் தெரியும்ல? தெரியும் தெரியும். நீ பண்றது சரியில்லை பார்வதி. எப்பவுமே நம்பிக்கையோட இருக்கிற என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க எதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? கார்டை கொடுத்து பணம் எடுக்க ரோசி அம்மாவை அனுப்புற. பின் நம்பரும் அவங்களுக்கு தெரியும். ஆனா என் மேல நம்பிக்கை இல்லை. வேலைக்காரிக்கு இருக்கிற இடம் கூட எங்களுக்கு இல்லைன்னு நீ சொல்லாம சொல்ல வர. ஷோ, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாதுல்ல. நீங்க சொன்னது ரொம்ப சரிதான் சார். இந்த காலத்துல எப்பவுமே யாரையுமே நம்ப கூடாது சார். குடிக்கிற தண்ணிய கூட நம்ப கூடாது. உங்களுக்கு தெரியுமா என்ன குரியாக்கோஸோட கதை? எந்த குரியாக்கோஸ்? ஊர்ல இருக்க என் வீட்டுக்கு குரியாக்கோஸ்ன்னு பேரை சொல்லிட்டு ஒரு துரோகி அங்க போயிருக்கான். அது எதுக்கு தெரியுமா? கண்மணி யாரு, எப்படி இங்க வந்தான்னு தெரிஞ்சுக்கதான். அது அந்த ஆளு யாரா இருக்கும்? ஒரு நம்பிக்கை துரோகி. பேரை ரகசியமா வச்சுட்டு தான் அந்த ஆள் அங்க போயிருக்கான். யாரு சிஐடி அங்க போனாலும் குழந்தை எங்க குடும்பத்தை சேர்ந்தவதான். அத அந்த ஆள் புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டானாமா. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த ஆளோட சொட்ட மண்டையில கண்டிப்பா இடி விழும். என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, என்னன்னா அந்த ஆளை நினைச்சு நான் பயந்து போயிட்டேன். ஆனா என்னைக்கா இருந்தாலும் குரியாக்கோஸுக்கு மண்டையில விழப்போகுது. அங்க போன ஆளுக்கு சொட்டத்தலன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த திருடன் குரியாக்கோஸ் வீட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க இருந்து செபாஸ்டின் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. இப்ப இருக்கிற போன்ல தான் ஏதோ புதுசு புதுசா இருக்குல்ல, இந்த போட்டோ இருக்குதெல்லாம். அங்க போனோம்னோட போட்டோ செபாஸ்டின் போன்ல. ஒரு நிமிஷம். ஹலோ, அந்த ஆளு நீங்க தான்ற உண்மை சித்திக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். போலாம். இங்க இருந்து ஓடி போயிடலாமா? சரி சரி. போன் கம்பெனிக்காரங்க புதுசா ஏதோ பிளான் இருக்காமா. அதை விட பெரிய பிளானை பத்தி தானே நாம பேசிட்டு இருக்கோம். சரிம்மா, நாம இங்க இருந்து கிளம்பலாமா? சார் நில்லுங்க, மீதி கதையும் கேட்டுட்டு போங்க. இந்த கதையை கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. பார்வதி, நான் அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியே போகணும். அப்புறமா பார்க்கலாம். பாய் பாய். வாமா. வரேன் சித்தி. திருடன். மெதுவா. நீங்க படுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு படுக்கிறேனே. வேண்டாம், நீங்க படுங்க.
அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அருண்? இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்ல இந்து, எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நேரம் நீங்க ஐசியூல இருந்தீங்கல்ல, அதனால வழி இருந்தாலும் இருக்கலாம். ஏதாவது சாப்பிடுறீங்களாங்க? கேண்டீன்ல இருந்து வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது. டாக்டர் சொல்ற சாப்பாடை நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இவர் ஒரு குற்றவாளி. அது வந்து சார், அவரு உடம்பு சரியில்லை. அதனால இவர் ஒரு கொலை பண்ண குற்றவாளி. ஜெயில இருந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்த குற்றவாளிய கவனமா பாத்துக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஐயோ, அதாவது ஒரு கையில விலங்க மாட்டி கட்டில கூட ஜாயின் பண்ணணும். ஐயோ, அவரால் எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுனால தான் நாங்க விலங்கு மாட்ட வேண்டாம்னு நினைச்சோம். ஆனா இது மாதிரி நல்லவங்க தான் வாய்ப்பு கிடைக்கும் போது தப்பிச்சிடுறாங்க. அதனால எங்க வேலைக்கு தான் பிரச்சனை வருது. நான் அந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டேன் சார். பண்ணாம இருந்தா உங்களுக்கு தான் நல்லது. ஓடி போகணும்னு நினைச்சீங்க, என்ன பண்ணுவோன்னு தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு விஷயம், நிறைய விசிட்டர்ஸ் இங்க அனுமதிக்க முடியாது. அது வந்து சார், நானும் என் பொண்ணும். உங்களை பத்தி சொல்லல, அவங்க இவங்கன்னு பார்க்க வந்தா பிரச்சனை ஆயிடும். என்னோட பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க சார். சரி சரி. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க விஷயத்த அம்மு கிட்ட சொன்னியா இந்து? இல்ல. குழந்தைகிட்ட சொல்லி அவ வருத்தப்பட வேண்டாம்னு நினைச்சோம். இதுக்கப்புறமும் பொண்ணுகிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஏமாமா? நீங்க உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்க தெரிஞ்சா குழந்தை வருத்தப்படுவா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாமா. வேலை பார்க்குற இடத்துல உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு சொன்னா போதும். என்ன இந்தோ? நீங்க ரெண்டு பேரும் கூட இல்லாததுனால அவ வருத்தப்பட மாட்டாளா? இல்ல இல்லப்பா, அவ அந்த மாதிரி சண்டை போடுற பொண்ணெல்லாம் கிடையாது. நம்ம பொண்ணை பாத்துக்கிறதுக்கு ஒரு சேச்சியம்மா இருக்காங்கங்க. அது யாரு? ஏன் சொந்தக்காரங்கப்பா. அவங்க நல்லபடியா குழந்தைய பாத்துக்குவாங்க. இருந்தாலும் நான் என் பொண்ணை பார்க்கணும். அப்பா, நம்ம அருண் குழந்தைய பார்க்கணும்னு சொல்றது சாதாரணமான விஷயம். ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். இன்னொரு பிரச்சனை இருக்குப்பா. அம்மாவும் இதே ஃப்ளோர்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அதோ அந்த ரூம்ல. அப்படியா? அவங்க என்ன பார்க்க கூடாது. கடவுளே, இருந்தாலும் அந்த ரோசி அக்கா உங்க வீட்டுக்கு போனதை பத்தி சித்தி முன்னாடி சொன்னது நமக்கு தானேப்பா ப்ராப்ளம். நல்லா மாட்டிருப்போம்மா. ஒரு ஒரு நிமிஷத்துல நான் பதறியே போயிட்டோமா. நான் குறிய கோசம் அங்க போனது ரோசி அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா என்ன? தெரிஞ்சு போச்சா? இல்லம்மா, ஒருவேளை நான் தானே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க பார்வதி கிட்ட சொல்லிருப்பாங்களே. பாரு, பார்வதிக்கு மட்டும் இது தெரிஞ்சிருந்தா நம்ம கிட்ட அவ கேட்காம இருந்திருக்க மாட்டா. அது சரிதான். ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி அது நீங்க தான்ற விஷயம் தெரியாத மாதிரி நடிச்சிருந்தாங்கன்னா அபி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல.
இருக்காது. நீ தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. அப்புறம் ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லணும். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பாரு, இந்த ரோசி அம்மா மொத்தத்துல நமக்கு ஒரு பாரமா அவங்க இருக்கிறாங்க. சித்தியோட ஏடிஎம் கார்டு கூட அவங்க யூஸ் பண்றாங்க இல்லையா? நான் கவனிச்சேன். போலீஸ் கஸ்டடியிலயோ இல்ல ஜெயில இருக்க யாரையோ இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அதான் போலீஸுக்கு நிக்குது. யாருன்னு போய் பார்த்துட்டு வரலாமாமா? வா. எதுக்குப்பா? சும்மா வா. உங்களுக்கு தேவையான சாப்பாடை நான் வீட்ல இருந்து கொண்டு வரேங்க. ஆனா டியூட்டி போலீஸ் சம்மதிக்க மாட்டாங்க. நான் என்ன சாப்பிடணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு தேவைப்படுற ட்ரெஸ்ஸை கொண்டு வரலாம்ல. சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் நீ வீட்டில இருந்து கொண்டு வர வேண்டாம். வணக்கம். உள்ள யார் சார் இருக்காங்க? ஒரு பேஷண்ட். கஸ்டடியில் இருக்க குற்றவாளியா இல்ல ஜெயில இருக்கிறவரா? ஜெயில இருந்து. என்ன கேஸ்? சீரியஸான கேஸா? பரவாயில்ல. அந்த பேஷண்ட் பேர் என்ன சார்? ஹலோ, அந்த ஆளோட பேரு? நீங்க அதெல்லாம் கேக்குறீங்க? ஹலோ சார், போங்க போங்க, சொல்லு. டியூட்டில இருக்கேன். வாங்கப்பா போலாம். இருங்க, நான் கூப்பிடுறேன். வாங்க. முடிச்சிட்டு கூப்பிடுறேன். சின்சியர் போலீஸ். நான் கூப்பிடுறேன். அந்த போலீஸோட தோரணைய பாரு. பெரிய கமிஷனர்னு நினைப்பு. அவங்க என்ன வேணா இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு போலாம். போலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும். அதேங்க? அம்பாட்டுக்கு. அம்பாட்டுக்கா? அங்க யாரு இருக்காங்க? சித்தியும் அக்காவும் இங்க தானே இருக்காங்க. ஆமா, அம்பாட்டுல யாரும் இல்ல. அதனாலதான் நாம அங்க போகணும்னு சொல்றேன். போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். நாம சர்ச் பண்ணி பார்க்கணும் இல்லையா? பார்க்கணும். ஆனா வீடுதான் பூட்டி இருக்கே. நாம போய் என்ன பண்றது? வெளியில தான் போய் நிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள போலாம். எப்படிப்பா? இதோ இப்படிதான். அதுக்குதான் இந்த சாவி நமக்கு. அம்பாட்டு வீட்டோட சாவி. இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? ரோசியம்மா ஐயாம வந்திருக்கும் போது நான் எடுத்துட்டேன். இது நமக்கு தேவையானதுதான். பையன் யாரு? இந்த அப்பா யாரு? யாரோட பையன்? வா வா வா. நாம சிஸ்டர் கிட்ட கேட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு பில்லோ கூட வாங்கிக்கலாம். வேண்டாம், பரவாயில்ல. இங்க இருக்கிற டாக்டர் நர்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா உதவி பண்றாங்க. ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல் தான். இந்து, நீ எப்போ வீட்டுக்கு போற? டாக்டர் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லியிருக்காருல்ல. அவர் வந்ததும் பார்த்துட்டு போறேன். ஆனா நீ இங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெஞ்சில மறுபடியும் வலி வந்துச்சா? இல்ல, திடீர்னு மூச்சு திணறல்னால தான் எனக்கு அப்படி செஸ்ட் பெயின் வந்துச்சு. ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு டாக்டர் உங்ககிட்ட சந்தேகமா கேட்டார்ல. அது நான் இங்க வந்த பிறகுதானே கேட்டாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வந்து அப்படி இருந்திருந்தா நான் இப்படி உட்கார முடியுமா? நீ வீட்டுக்கு போயிட்டு வா. அதுவும் சரிதான். தேவையான ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வரணும்ல. சீக்கிரமா போயிட்டு வரதான் நல்லது. ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக சொல்லல, வரும்போது அம்மாவும் கூட்டிட்டு வா. அவளை பார்க்குற ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால தான் எனக்கு இப்போ எல்லாமே சரியாயிட்ட மாதிரி இருக்கு. இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியோ வந்திருப்பேன். அந்த ஐடியா எனக்கு தோணவே இல்லை பாரு.
போறதுக்கு நீ ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு பயமா இருக்குல்ல? அது என்னன்னு சொல்லட்டுமா? என்னங்க? எனக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துருமோங்கிற டென்ஷன் தானே உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு என் அம்மாவை பார்க்காம இருந்தாதான் பிரச்சனை வரும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நான் என்னுடைய அம்மாவை பார்த்து 1-2 நாளோ இல்ல மாச கணக்கோ இல்ல, அவளை பார்த்து வருஷ கணக்கு ஆயிடுச்சுல்ல. என் மனசால என் அம்மாவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அவ இப்ப நிறைய மாறி இருப்பாள்ல, சரிதானே? இது நீ வருத்தப்படாத. நான் உன்கிட்ட அதிகமா பேச மாட்டேன். என் பொண்ண நான் இப்ப பார்க்க போறோம் இல்லையா? நீ வெயிட் பண்ண வேண்டாம், நீ கிளம்ப. அப்புறம் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், அப்பா கிட்ட தான் கூட்டிட்டு போறேன்னு. இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு சஸ்பென்ஸ் இருக்கட்டுமே. என்ன மாமா? ஆமா. அப்படின்னா நீ கிளம்பி போயிட்டு வா. என்னங்க? அது இந்து இப்போ உடனே கிளம்பிடுவா. இருந்தாலும் குழந்தைய அருண் பார்க்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் லேட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா வா, நான் உன் கூட கீழே வரைக்கும் வரேன். வா வாமா. போயிட்டு வா. போயிந்து. எந்த தைரியத்துல பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு அவர்கிட்ட சொன்னீங்க? அது என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. நான் வேணும்னே சொல்லலம்மா, வாயில வந்ததை சொல்லிட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.